ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன லவ் மெசேஜ் கொடுக்குறாங்க, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, திருமண வாழ்க்கை, நீங்கள் நோ கான்டாக்ட் செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம். சிங்கிள்ஸோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கண்ணீர், பாசம், பழைய நினைவுகள் இது எல்லாத்தையும் மீன் பண்ணுற ஒரு கார்டு. இந்த கார்டு வர பட்சத்தில் பழைய காயங்கள் வந்து இன்னும் ஆறலை, மனசளவில் இன்னும் அந்த வலி இருக்குது அப்படிங்கிறத யூனிவர்ஸ் சொல்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதோட டீப்பாக இதை பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆழம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து இழந்ததை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். உங்கள் லைஃப்பில் மீதி இருக்கிற அன்பு, காதல், கேர் இதெல்லாம் கொடுக்குற நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வர அன்பை பாருங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இழந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜ். ஓகே, இப்போ வந்து இந்த கார்டு மூலயமா ஒரு ஃபுல் ரீடிங் பார்க்கலாம், லவ் ரீடிங். உங்கள் நபரோட கரண்ட் எனர்ஜி என்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒருவேளை திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, நோ கான்டாக்ட் செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா எப்படி இருக்குது, அண்ட் சிங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்கிறேன். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து உங்கள் பர்சன் அவங்களுடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. ஓகேவா? அந்த ஒரு ரெக்ரெட் எனர்ஜியில் இருக்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னும் சொல்கிறாங்க. அவங்க மனசில் இன்னுமே ஒரு டீப் கில்ட் அண்ட் ரிக்ரெட் இருக்குது. ஓகேவா? ரொம்ப ஒரு ஆழமான ஒரு குற்ற உணர்ச்சி அண்ட் வருத்தம் இருக்குது. ஓகே, அவங்க செய்த பழைய தவறுகளுக்காக நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன், அவங்கள வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டேனே, நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு, நான் இழந்தது என்னோடய தவறா, நான் எதனால் அவங்கள இழந்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய குற்ற உணர்ச்சியில் அவங்க இப்போ இருக்காங்க. ஓகே, அவங்க உங்களை நினச்சி நிறைய எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. ஓகே, நிறைய எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு சைலன்ஸ் ஆரோ அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க வெளியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து ரொம்ப ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லை அவங்க லைஃப்பில் அப்படிங்கிறதுனால ஒரு எம்டினஸை வந்து உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. அவங்க திரும்ப வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிற ஆசையோடு இருப்பீங்க. ஆனால் அவங்களோட ஈகோ அண்ட் கில்ட் வந்து அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? அவங்க திரும்ப வர முடியாத அளவுக்கு அவங்கள தடுத்து வச்சுருக்கு. ஓகே, அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், டிஸ்டன்ஸ், பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இது எல்லாத்தாலையும் வந்து ஒரு எமோஷ்னல் பிரேக்கேஜ் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? லவ் இன்னுமே இருக்குது. உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதே நேரம் ஒரு கம்யூனிகேஷன் பிளாக்கும் இருக்குது. ஓகேவா? உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லைங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப வலியோட ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்க வந்து ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு வலியோட பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, அவங்க வந்து அவங்க நடந்துக்கிட்டதுக்காக ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே சைலண்ட்டாக மனசில் வந்து ஒருத்தர் நினச்சிட்ருக்கீங்க, ஒருத்தரை நினச்சி ஒருத்தர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கங்கிறது தெரியுது. ஸோ இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது, அவங்களும் உங்களை நினைக்கிறாங்க, ஆனால் அப்ரோச் பண்ணுறதுக்கான தைரியம் அவங்கக்கிட்ட இல்லை. ஓகேவா? உங்களோட ஃபர்கிவ்னஸ் அண்ட் பேஷன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு லைட் மாதிரி இருக்கும், ஒரு தைரியம் வரும், ஒரு துணிச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இதுவே நீங்கள் மேரிட் கப்பிள்ஸ் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையிலையும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம் இப்போது. ஓகே, ஆனால் இன்னுமே அந்த பாண்ட் வந்து எண்டப் ஆகலை. ஓகேவா? முழுசாக வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பாண்ட் முடியலை. ஒருத்தர் வந்து எமோஷ்னலாக ஹர்ட் ஆகிருப்பீங்க. உங்கள் 2 பேரில் ஒருத்தர் எமோஷ்னலாக ஹர்ட் ஆகிருப்பீங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் இருப்பீங்க. அதுதான் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கும். இப்போது வந்து உங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு ஹீலிங் ஸ்டேஜ் நடக்குது. ஓகேங்களா? உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்குது 2 பேருக்குமே. ஆனால் அது வந்து
கண்டினியூ ஆகணும், அது வெளிப்படணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ளஸ் ஃபர்கிவ்னஸ் இது ரெண்டுமே தேவை. நீங்கள் 2 பேருமே வந்து ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும். அதே மாதிரி நடந்த பிரச்சனைகளுக்காக 2 பேருமே மன்னிப்பு கேட்டீங்க, மன்னிச்சுக்கிட்டீங்க, ஒருத்தர் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் 2 பேருமே பழைய தவறுகளை மறந்து திரும்பவும் ஒன்றா ரீபில்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் 2 பேருமே வந்து மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். மன்னிப்பு கேட்கவும் ரெடியாக இருக்கணும், மன்னிக்கவும் ரெடியாக இருக்கணும். உங்கள் மனசில் உள்ள காயங்கள்லாம் ஆறுச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? அடுத்து நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கு இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கிளாசிக் நோ கான்டாக்ட் எனர்ஜி கார்டு. ஓகே, அவங்க வந்து உங்களை நினைக்கிறாங்க, ஆனால் ஒரு கில்ட் அண்ட் ஈகோ காரணமாக அவங்க வந்து மெசேஜ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஈகோ வந்து அவங்கள தடுக்குது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அவங்க தினமும் உங்களோட மொமெண்ட்ஸை வந்து நினச்சிட்ருக்காங்க. பழைய தருணங்கள் உங்கள் கூட இருந்தது எல்லாமே அவங்க நினைவுக்கு வருது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த தருணங்களை நினச்சி பார்க்குறாங்க. சில சாங்ஸ்லாம் உங்களை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது. உங்களோட மெமரிஸ், உங்களோட ஃபோட்டோஸ், ட்ரீம்ஸில் கூட அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. ஓகேவா? உங்களோட பாஸ்ட் சேட்ஸு, நீங்கள் 2 பேரும் சேட் பண்ணிக்கிட்டது, உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜஸ், நீங்கள் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ், உங்களோட ஃபோட்டோஸ், அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. ட்ரீம்ஸ்லேயும் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது எதையுமே அவங்க வெளியில் காட்டிக்கல, மனசுக்குள்ளேயே அழுதுட்ருக்காங்க, உள்ளுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் புதைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த 5 ஆஃப் கார்ட்ஸ் மூலிமா தெரியுது. அதே சமயம் அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி கேள்விகளும் வருது. என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் என்னை நினைக்கிறாங்களா? நான் தானே அவங்கள நினச்சி இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க என்னை நினைக்கிறாங்களா அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. நான் திரும்ப போகலாமா? போனால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? அது நமக்கு வந்து ஒரு இன்சல்ட் ஆகிடுமே. அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனும் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஈகோ அண்ட் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸால் வந்த கில்ட், இது எல்லாமே அவங்கள தடுத்துட்ருக்கு. ஓகே, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுமையாக இருங்க. ஓகேவா? அவங்க நிச்சயமாக திரும்பி வருவாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணணும். ஓகேவா? ரியலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு லவ் ஸ்டோரி எனர்ஜி. ஓகே, அவங்க தூரமாக போயிருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட் உங்களுக்குள்ளே இல்லை. கம்ப்ளீட்டாக அவங்க உங்ககிட்டேருந்து டிட்டாச் ஆகலை. ஓகேவா? அவங்களுக்கு வந்து இப்போது லாஸ் ஃபீல் இருக்குது. ஓகேங்களா? அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ் வந்து மனசில் அப்படியே இருக்குது. நிறைய விஷயங்களை பேச நினைக்கிறாங்க, ஆனால் பேச முடியல. அவங்களால பேசாமலே வச்சிட்ருக்காங்க, வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் உங்களோட ஹீலிங் எனர்ஜி தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங்காக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருக்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு ஹீலிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்கிள்ஸ்க்கு வந்து 5 ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு பாஸ்ட் எமோஷ்னல் பேக்கேஜ் கார்டு. ஓகேங்களா? நீங்கள் இன்னுமே பாஸ்ட்டில் யாரையோ ஒருத்தரை நினச்சி மனசை வந்து இன்னும் திறக்காமல் இருக்கீங்க. பழைய நபரை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அதை மறந்துட்டு ஓப்பன் அப் ஆகணும், ஹார்ட்டை ஓப்பனாக வச்சுருந்தீங்க, மனசை திறந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்குள்ளே ஒரு நியூ லவ் என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த காயங்கள்லேருந்து, அந்த வலிகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஓகேவா? அது எல்லாத்தையும் அந்த பாஸ்ட் எமோஷ்னல் பேக்கேஜை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் ரெடியாக இருக்கணும்னா, அந்த ஒரு நியூ லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ லவ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பாஸ்ட் பேக்கேஜை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ ஒரு 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 பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட மனசை அடித்து நொறுக்கி தள்ளிட்டு போகும்போது, யூனிவர்ஸ் வந்து இன்னொரு டோரை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கும். ஸோ நீங்கள் அந்த மூடப்பட்ட கதவையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓவரால் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிவர்ஸோட மெசேஜ், நீங்கள் இழந்தது எல்லாமே வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை வந்து இதுதான் விதி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு மாற்றத்துக்கான வழி, அவ்வளோதான். இன்னுமே உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து முடியலை. அது வந்து
அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அது வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? நீங்கள் மனசை திறந்து வெயிட் பண்ணிட்டுருங்க. டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக உண்மையான காதல் திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்னுமே உங்கள் பர்சன் உங்களை மறக்கலை. அவங்க வந்து அவங்களோட தவறுக்காக மனசளவில் ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து ப்ளஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒன்று அந்த பர்சன் திரும்பி வரலாம். இல்லை அப்படின்னா இன்னுமே உயர்ந்த ஒரு சோல்மேட் உங்களோட சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணலாம். இவங்க உங்கள் சோல்மேட்டாக இல்லாமல் போகலாம். ஓகே, அவங்க திரும்பி வரலாம். வராமல் போனால் இவங்க உங்களோட சோல்மேட் இல்லை. ஓகேவா? ஒரு ஆன்மீக காதல்னு சொல்லலாம், ஒரு டிவைன் லவ், அது வந்து உங்களோட உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கானது இல்லை. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.